மாலை 6 மணியானால் வீட்டுக்கு வந்துட போறாள். இதுக்கு போய் பதறிக்கிட்டு சொல்லிவிட்டு தனக்கு இருக்கும் வீட்டு வேலையில் மூழ்கினாள் கோதை நாயகி. அடுத்தடுத்து பணிகள் இருந்ததால் மேசை மீது ஓர் ஓரமாக வைத்திருந்த பையையே மறந்து போயிருந்தான் த்ரீலோ. அடிப்பட்ட அந்த பெண்ணின் வீட்டாருக்கு தகவல் தர வேண்டுமே என்ற எண்ணம் அந்த பையை பார்த்ததும் தான் சட்டென்று அவன் நினைவுக்கு வந்தது. அந்த பையை எடுத்தான். பஞ்சு பொதி திணித்தது போல பை மெத்தென்று இருந்தது. பையை திறந்து பார்த்தபோது முதலில் ஸ்டெதஸ்கோப் தான் கண்ணில் பட்டது. ஓ, இந்த பொண்ணும் ஒரு டாக்டர் தானோ? பைக்குள் கையை விட்டு துளாவிய போது விசிட்டிங் கார்டு ஒன்று சிக்கியது. அதில் ரஷிதா எம்பிபிஎஸ் எம்டி என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது. வீட்டு முகவரி, செல்போன் எண் எல்லாமே இருந்தது. அந்த கார்டில் இருந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டான் த்ரீலோ. மறுமுனையில் ஹலோ கோகுலகிருஷ்ணன் என்று பதில் வந்தது. அவர் அந்த பெண்ணின் தந்தையாக தான் இருக்கக்கூடும் என்று குரலில் தோணியை வைத்து யூகித்துக் கொண்டான் த்ரீலோ. நீங்க டாக்டர் ரஷிதாவின் தந்தை தானே? எஸ், நான் டாக்டர் த்ரீலோ பேசுறேன். உங்க மகள் ரஷிதா ஒரு சின்ன விபத்தில் சிக்கிக்கிட்டாங்க. ஐயோ, பதறினார் கோகுலகிருஷ்ணன். பயப்படும்படி ஒண்ணுமில்ல, இப்போ நல்லாதான் இருக்காங்க. எனக்கு இருந்த அவசரமான பணியில் மறந்துட்டேன். இத நான் முன்னாலேயே சொல்லி இருக்கணும். இப்போ நீங்க வந்து உங்க மகளை பார்க்கலாம் என்று சொன்ன த்ரீலோ தான் பணிபுரியும் ஆஸ்பத்திரி, தனது செல்போன் எண் ஆகியவற்றை தந்து என்ன ஆஸ்பத்திரியில நேரில் வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான். டாக்டர் த்ரீலோ சொன்ன தகவலை கேட்ட பிறகு கோகுலகிருஷ்ணனுக்கு வியர்த்து கொட்டியது. அவருக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. மனைவியை அழைத்தார். விஷயத்தை சொன்னார். அதை கேட்டதும் ஐயோ என்று சத்தமாகவே அலறிவிட்டாள் கோதை நாயகி. அம்மாவின் அலறலை கேட்டு நரேன் ஓடி வந்தான். ஸ்ரேயாவும் ஷியாமலியும் அவன் பின்னாலேயே ஓடி வந்தனர். தரையில் மயக்கம் போட்டு விழுந்த கோதை நாயகியை பார்த்ததும் அம்மாவுக்கு என்னப்பா ஆச்சு என்று பதறினான் நரேன். மகனை அமைதிப்படுத்தினார் கோகுலகிருஷ்ணன். ஒண்ணுமில்ல, கொஞ்சம் சோர்வா இருந்தால் அதான் இப்படி என்று சமாளித்தார். ஓடி சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் ஸ்ரேயா. கோகுலகிருஷ்ணன் அந்த தண்ணீரை கோதை நாயகியின் முகத்தில் தெளித்தார். முகத்தில் சில்லென்று தண்ணீர் படவே கண் திறந்தாள் கோதை நாயகி. தன்னை சுற்றி எல்லோரும் இருப்பதை பார்த்து என்னங்க ரஷிதா என்று மறுபடியும் அலற தொடங்கிவிட்டாள். அவளுக்கு ஒன்னும் ஆகாது, நீ மனசை அலட்டிக்காத என்று மனைவியை தேற்றினார் கோகுலகிருஷ்ணன். என்ன பாச்சு, ரஷிதான்னு அம்மா அலறாங்க, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்களேன், நரேன் கேட்டான். அது ஒண்ணும் இல்ல, ரஷிதாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆஸ்பத்திரியிலிருந்து இப்பதான் தகவல் வந்தது, டாக்டர் பேசினார் என்றார் கோகுலகிருஷ்ணன். இதை கேட்டதும் நரேன், ஸ்ரேயா இருவருமே பதறி போனார்கள். என்னப்பா இது, ரஷிதாவுக்கு விபத்துங்கிறீங்க, அதை இவ்வளவு ஆசுவாசமா சொல்றீங்க? அப்பாவை கடிந்து கொண்டான் நரேன். நடந்து போனத நம்மால தடுக்க முடியுமா? இனி நடப்பதை பார்ப்போம், காரை எடு, ஆஸ்பத்திரிக்கு கிளம்புவோம் என்று அமைதியாகவே சொன்னார் கோகுலகிருஷ்ணன். அடுத்த சில நொடிகளுக்குள் எல்லோருமே ரெடியாகிவிட்டனர். கார் கிளம்பியது. நரேன்தான் காரை ஓட்டினான். கோதை நாயகியின் விசும்பல் மட்டும் நிற்கவில்லை. கண்களை முந்தானையால் துடைத்து கொண்டே வந்தாள். பயப்படும்படி ஒண்ணுமில்லன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருக்க, முதல்ல அழகிய நிப்பாட்டு என்று மனைவியிடம் கோரிக்கொண்டே வந்தார் கோகுலகிருஷ்ணன். ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்ததே தெரியவில்லை. அவ்வளவு விரைவாக காரை செலுத்தினான் நரேன். ரிசப்ஷனில் டாக்டர் த்ரீலோ பெயரை சொன்னதும் அவர் இருக்கும் இடத்தை சொன்னாள் ரிசப்ஷனிஸ்ட். டாக்டர் த்ரீலோ இருக்கும் 2வது மாடிக்கு விரைந்தனர். தங்கள் வருகையை நர்ஸிடம் சொல்ல அடுத்த நிமிடமே த்ரீலோக்கிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த அறைக்குள் சென்றனர். அவர்களை பார்த்ததும் வாங்க உட்காருங்க என்று எதிரே இருந்த இருக்கைகளை காட்டினான்
த்ரீலோக். கோதை நாயகி அழுது கொண்டே இருப்பதை பார்த்து, ஏமா அழுறீங்க? பேஷண்ட்டுக்கு பயப்படும்படி ஒண்ணுமில்ல, அழாதீங்க என்றான். அப்பொழுது அங்கே நர்ஸ், டாக்டர், பேஷண்ட் மயக்கம் தெளிஞ்சிட்டாங்க, ஐசியூ வார்டில் இருந்து தனி வார்டுக்கு மாத்தியாச்சு என்றாள். வெரி குட். அவங்க வீட்ல இருந்து எல்லோரும் வந்திருக்காங்க, பேஷண்ட்டை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க என்றான் த்ரீலோக். எஸ் டாக்டர் என்று சொல்லிவிட்டு அவசரமாக அங்கிருந்து வெளியேறினாள் நர்ஸ். இதற்கிடையில் ரஷிதாவின் குடும்ப விவரம் அனைத்தையும் கோகுலகிருஷ்ணன் மூலம் தெரிந்து கொண்டான் த்ரீலோக். சரி வாங்க, பேஷண்ட்டை போய் பார்ப்போம். ரஷிதா அனுமதிக்கப்பட்டிருந்த தனி வார்டு படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்த மகளை பார்த்ததும் கோதை நாயகி மட்டுமல்ல, கோகுலகிருஷ்ணனும் கதறி விட்டார். நரேனாலும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸ்ரேயாவும் நரேனின் தோலை இறுக பற்றியபடி நின்றாள். ஷாமலியால் எட்டி பார்க்க முடியவில்லை. தாயை கட்டிப்பிடித்து கொண்டாள். தலை, முகம், கால், கைகள் என எல்லா இடத்திலும் கட்டு போடப்பட்டு இருந்ததை பார்த்ததும் கோகுலகிருஷ்ணனுக்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. டாக்டர் என்று அருகில் நின்ற த்ரீலோக்கின் கையை பற்றி கொண்டார். டோன்ட் வரி, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். 2 நாள்ல உங்க மகளை வீட்டுக்கு அழைத்துட்டு செல்லலாம் என்று தைரியம் சொன்னான் த்ரீலோக். கண்களை துடைத்து கொண்ட கோகுலகிருஷ்ணன் மகளின் முகத்தருகே குனிந்து, அம்மா ரஷிதா என்று மெல்ல அழைத்தார். அவரது குரல் கேட்டு மெல்ல கண் திறந்தாள் ரஷிதா. தந்தையின் முகத்தை பார்த்ததும் அப்பா என்றாள். அருகில் நின்ற கோதை நாயகியின் விம்மல் சத்தம் கேட்டதும் அம்மா ரஷிதாவின் உதடுகள் மெதுவாக அசைந்தன. அவளது கண்களின் ஓரம் ஈரம் கசிந்தது. நரேனும் ஸ்ரேயாவும் ரஷிதாவிடம் மெல்ல குரல் கொடுத்தனர். தூர நின்று எட்டி பார்த்த ஷாமிலியை பார்த்து ரஷிதா அந்த வழியிலும் சின்ன புன்னகையை உதிர்த்தாள். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க, நாளைக்கு நீங்க வந்து பார்க்கலாம் வாங்க என்று அவர்களை வெளியில் அழைத்து வந்தான் த்ரீலோக். அங்கே வெளியில் நின்று இருந்தார் போலீஸ்காரர். அவரை பார்த்ததும், உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டியோ அதெல்லாம் முடிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு தனது அறையை நோக்கி நடந்தான் த்ரீலோக். அவன் பின்னாலேயே இவர்களும் வந்தனர். சிறிது நேரம் அவர்களிடம் பேசிய த்ரீலோக், நாளை மறுநாள் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் என்றான். நீங்க போய் கார்ல இருங்கோ, இதோ நானும் வந்துடுறேன் என்று மனைவி மகன் மருமகளை அனுப்பி வைத்தார் கோகுலகிருஷ்ணன். அவர்களும் டாக்டர் த்ரீலோக்குடன் விடைபெற்று புறப்பட்டனர். டாக்டர், எவ்வளவு பணம் கட்டணும்? இந்த விவரமெல்லாம் சொன்னா நான் கட்டிடுறேனே என்று கோகுலகிருஷ்ணன் கேட்டபோது, அட்மிஷன் எல்லாம் என் பேர்ல தான் போட்டிருக்கு, ஆகவே பணத்துக்கு அவசரம் இல்லை, டிஸ்சார்ஜ் ஆகும்போது பார்த்துக்குவோம் என்றான் த்ரீலோக். டாக்டர், என் மக ரஷிதா ஒன்னும் ஆகாது, டேக் கேர், டோன்ட் வரி என்று கோகுலகிருஷ்ணனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் த்ரீலோக். இப்போதைக்கும் இல்லாமல் இந்த பேஷண்ட் ரஷிதா மீது மட்டும் ஏன் தனக்கு இந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்? அவனுக்கு விடை தெரியவில்லை. ரஷிதா ஒரு டாக்டர் என்பதாலா, அல்லது பால் வெண்ணிலா அழகுடன் தங்க நிற மேனியுடன் மின்னிய ரஷிதாவை தொட்டு தூக்கி அவள் உயிரை காப்பாற்றியதாலா, அல்லது ஒரு பெண்ணின் முதல் ஸ்பரிசம் தன் மீது பட்டதாலா? புரியவில்லை அவனுக்கு. தனக்குள்ளாகவே சிரித்து கொண்டான். மாலையில் சற்று தாமதமாகவே வீடு திரும்பினான் த்ரீலோக். மகனை பார்த்ததும், சுகாசினி, என்னையா இன்றைக்கு என்ன ரொம்பவும் கலப்பா தெரியல, இடையில ஒரு போன் கூட பண்ணலையே என்று கேட்டாள். அம்மா, முதல்ல உங்க கையால ஒரு காப்பி என்றான். சுகாசினி சூடாக காப்பி கொண்டு வந்து வைக்கவும் த்ரீலோக் முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காரவும் சரியாக இருந்தது. மாலையில் வீடு திரும்பினால் அம்மா கையால் காப்பி சாப்பிட்டு முடித்ததால் தான் ஒரு அமைதியாக நிலைக்கே வருவான் த்ரீலோக். பள்ளி நாட்களில் இருந்தே இது அவனுக்கு பழகி போனது. ஆஸ்பத்திரியில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தால் அதை அம்மாவிடம் பகிர்ந்து கொள்வான் த்ரீலோக். இன்றைக்கும் அப்படித்தான்.
காலையில் நடந்த விபத்து ரஷிதாவை அவன் காப்பாற்றியது, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி சிகிச்சை அளித்தது முதல் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான். இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஆல்ரைட், பயப்படும்படி ஒண்ணுமில்லம்மா. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த ரகுநந்தன், அம்மாவும் பிள்ளையுமா ஏதோ டீப்பா டிஸ்கஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. பாவம்பா, இந்த அப்பா காதலையும் ஏதாவது விஷயம் இருந்தால் கொஞ்சம் போட்டு வைங்களே என்றாள். ஏங்க, உங்களுக்கு பிள்ளைய கிண்டல் பண்றதே வாடிக்கையா போச்சு. அவனே களைச்சு போய் வந்திருக்கான். நீங்க வேற இந்த நேரத்துல எதையாவது பேசிக்கிட்டு நீங்க மட்டும் மணிக்கணக்குல பேசலாம், நான் மட்டும் வாயே திறக்க கூடாது. என்ன இது நியாயம் என்று வாய் மீது கை வைத்து ஒரு தினசாக ரகுநந்தன் பேச சிரித்து விட்டாள் சுகாசினி. வழக்கத்துக்கு மாறாக சற்று முன்னதாகவே படுக்கையில் இருந்து எழுந்தாள் கோதை நாயகி. இரவு முழுவதும் அவள் தூங்கவே இல்லை. மகள் நினைவாகவே இருந்தாள். வீட்டில் மகள் இல்லாதது உயிரையே பறிகொடுத்தது போல இருந்தது. எப்பொழுதும் நம்மை சத்தம் போட வைத்து கொண்டே இருப்பாள். மகள் இல்லாததுதான் வீடே சூனியம் நிறைந்ததை போல் அல்லவா இருக்கிறது என்று நினைத்ததும் போது அழுதே விட்டாள். எப்பொழுதும் மனைவிக்கு முன்னதாகவே படுக்கையிலிருந்து விழித்து கொள்ளும் கோகுலகிருஷ்ணன் இன்றைக்கு என்னவோ மனைவியின் விசும்பல் சத்தம் கேட்கவே படுக்கையை விட்டு எழுந்தார். காலையிலே ஏன் இப்படி அலற? ரஷிதாவுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு டாக்டர் தான் சொல்லிட்டாருல, பிறகு ஏன் இந்த அழுகை? பொழுது நன்றாக விடியட்டும், ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்று மனைவியை அமைதிப்படுத்தினார். அதன் பிறகே கண்களை துடைத்துக் கொண்டு படுக்கையில் இருந்து எழுந்த கோதை நாயகி அந்த அறையை விட்டு வெளியில் வந்தாள். அதற்குள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்து வைத்திருந்தாள் ஸ்ரீயா. கோகுல கிருஷ்ணனுக்கும் மன அமைதி கொள்ளவில்லை. டாக்டர் த்ரீலோக்கிற்கு போன் போட்டார். காலை 10 மணிக்கு வந்தால் போதும் என்றான் அவன். காலை 9:30 மணியை கடிகாரம் முள் நெருங்கியது. மனைவி கோதை நாயகியை அழைத்தார் கோகுலகிருஷ்ணன். டாக்டர் சொன்ன நேரம் நெருங்கிவிட்டது, ரெடியாக ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்று மனைவியை அவசரப்படுத்தினார். அப்பா, நாங்களும் வரோமே என்றான் நரேன். ரஷிதா தான் நல்லா இருக்காளே, நீங்க வர வேண்டாம், உங்க வேலையை பாருங்க, நானும் அம்மாவும் போயிட்டு வந்துடுறோம் என்றார் கோகுலகிருஷ்ணன். சரிப்பா, தலையாட்டினான் நரேன். ஷாமிலியை பள்ளி கூடத்தில் விட்டுவிட்டு வந்த ஸ்ரேயாவும் வீட்டில் தான் இருந்தாள். நானும் மாமாவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறோம், வீட்டை பார்த்துக்கோ என்று ஸ்ரேயாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் கோதை நாயகி. மகன் நரேன் கோட்டுக்கு காரில் கிளம்புவான் என்பதால் கோகுலகிருஷ்ணன் ஒரு ஆட்டோவை பிடித்தார். மனைவியுடன் ஆஸ்பத்திரியில் போய் இறங்கினார். ரஷிதா அனுமதிக்கப்பட்டிருந்த தனி வார்டுக்குள் சென்றார். அங்கே ஒதுக்கப்பட்டிருந்த ஓர் அறையில் ரஷிதா இருந்தால் அந்த அறைக்குள் நுழைந்தனர். கைத்தாங்களாக பிடித்து படுக்கையில் ரஷிதாவை சாய்வாக உட்கார வைத்தபடி இருந்தாள் நர்ஸ். காலையில் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை எல்லாம் கொடுத்தாச்சா என்று நர்ஸிடம் விசாரித்துக் கொண்டிருந்தான் த்ரீலோக். பிறகு ரஷிதா பக்கம் திரும்பி, ஹவ் ஆர் யூ ரஷிதா, யூ ஃபீல் பெட்டர்? ஆமாம் என்பதை போல் மெல்ல தலையசைத்தான் ரஷிதா. தட்ஸ் குட். வணக்கம் டாக்டர் என்றார் கோகுலகிருஷ்ணன். கோதை நாயகியும் வணக்கம் சொன்னாள். அவர்களை வரவேற்றான் த்ரீலோக். அப்பா, அம்மாவை பார்த்ததும் ரஷிதாவின் முகம் மலர்ந்தது. டாக்டர், இப்போ எங்க மகள் எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஆல்ரைட். நாளைக்கே நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் என்று கோகுலகிருஷ்ணனுக்கு தைரியம் மூட்டினான் த்ரீலோக். எல்லாம் உங்க கைராசிதான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, கூச்சப்பட்டான் த்ரீலோக். அவன் வெக்கப்படுவதை ரஷிதாவும் கவனிக்க தவறவில்லை. இப்போ வலியெல்லாம் எப்படி இருக்கு? மகளை வாஞ்சையோடு கேட்டாள் கோதை நாயகி. தேவலம்மா, அதிக வலி இல்ல. ரஷிதாவின் உதடுகள் மெல்ல அசைந்தன. அந்த ஒரு நாளிலே ரஷிதாவின் உடலில் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. அன்று இரவே மெல்ல எழுந்து நடந்தாள். மறுநாள் மாலையே ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள் ரஷிதா. காயம் முழுமையாக ஆறும் வரை நீங்கள் இங்கே வந்து
செல்ல வேண்டி இருக்கும் என்றான் த்ரீலோக். ஆகட்டும் என்று ரஷிதாவிடம் இருந்து பதில் வந்தது. ஆபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லவும் மறக்கவில்லை அவள். பதிலுக்கு புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்தினான் த்ரீலோக். ரொம்பவும் நன்றி டாக்டர். சமயம் கிடைக்கும்போது எங்க வீட்டுக்கு நீங்க அவசியம் வர வேண்டும். கோகுல கிருஷ்ணன் கோதை நாயகி இருவரும் கோரஸாக சொன்னபோது அவசியம் வருகிறேன் என்று ஒற்றை வரியில் பதில் சொன்னான் த்ரீலோக். அவர்கள் விடைபெற்று திரும்பிய போது ரஷிதா மீது த்ரீலோக்கின் பார்வை திரும்பியது. அவர்கள் போன பிறகு அடுத்த வேளையில் மூழ்கினான். காயம் மாறும் வரை ஆஸ்பத்திரிக்கு வந்து போக வேண்டி இருக்கும் என்று த்ரீலோக் சொல்லி இருந்ததால் ரசிதாவும் ஆஸ்பத்திரிக்கு வந்து போனாள். நானும் கூட வரட்டுமா என்று கோதை நாயகி கேட்ட போதெல்லாம், வேண்டாமா, நான் என்ன குழந்தையா, நானே போய்க்கிறேன் என்பாள் ரசிதா. இந்த ஒரு வார இடைவெளியில் ரசிதாவின் உடலில் இருந்த காயம் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. த்ரீலோக்கை அடிக்கடி சந்திக்க நேர்ந்ததால் அவனுடன் ஒரு டாக்டர் என்ற முறையில் நட்பும் நாளுக்கு நாள் வளர்ந்தது. வீட்டில் வளைய வளைய வந்த ரசிதாவின் முகத்தில் பழைய குதூகலத்தை பார்த்த பிறகுதான் கோதை நாயகிக்கு நிம்மதியே வந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்று வந்துவிட்டால் போதும். பக்கத்து வீட்டு குழந்தைகளுடன் விளையாடும் குழந்தைத்தனம் மட்டும் ரசிதாவிடமிருந்து மாறவில்லை. இப்போதெல்லாம் மகளிடம் கோதை நாயகி கண்டிப்பு காட்டுவதில்லை. எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே விளையாட போகிறாள்? நம் வீட்டில் இருக்கும் வரை விளையாடிட்டு தான் போகட்டுமே. திருமணமானால் மாறாமலா போகிறாள்? காலம் அவளை மாற்றிவிடும். கோதை நாயகி தனக்குள்ளாகவே ஒரு கணக்கு போட்டு கொண்டாள். மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு போக தொடங்கியதில் ரஷிதாவுக்கும் அதிகம் ஓய்வெடுக்க நேரமில்லை. காலையில் போனால் மாலை மயங்கிய பிறகுதான் வீடு திரும்புவாள். ஓய்வு கிடைக்கும் நாளில் த்ரீலோக்கை நேரில் சென்று சந்தித்து பேசுவாள். ஒரு சில நேரங்களில் த்ரீலோக்கும் ரசிதாவை அவள் பணிபுரியும் ஆஸ்பத்திரிக்கே சென்று சந்தித்து பேசிவிட்டு வருவான். இந்த சந்திப்பு இருவருக்குமான நட்பை நெருக்கமாக்கியது. இருவருமே அதை உணர்ந்திருந்தாலும் அதை வெளிப்படுத்த இருவரது மனமும் முன்வரவில்லை, தயங்கின. கொஞ்ச நாட்களாகவே த்ரீலோக்கின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிந்தது. ஏன்பா இப்பவெல்லாம் அம்மா பக்கமே வரமாட்டேங்கிற? தாய் சுகாசினி கேட்டே விட்டாள். என்னம்மா திடீர்னு இந்த சந்தேகம்? ஒண்ணுமில்ல, சும்மா கேட்டேன். தாயின் தோள்களை இரு கைகளாலும் கெட்டிப்பிடித்து கொண்டே த்ரீலோக், எப்பவும் நான் அம்மா புள்ளதாமா. அம்மாவிடம் பாசமலை பொழிந்தபடி கொஞ்சினான் த்ரீலோக். என்னப்பா த்ரீலோக், அம்மா மேல இவ்வளவு பாசம் பொங்குது? கேட்டுக்கொண்டே வந்தார் ரகுநந்தன். ஏன்பா, உங்களுக்கு எங்க இருந்துதான் மூக்கு வேர்த்திருமோ தெரியலையே கேட்டான் த்ரீலோக். மகன் என்று ஒருவன் வந்துவிட்ட பிறகு வீட்டுல கணவன் என்று ஒருவன் இருப்பதையே மறந்துடுறாங்க அம்மாக்கள். உங்க அம்மாவும் என்னை மறந்து விடக்கூடாது இல்லையா? அந்த பயந்தாம்பா என்றார் ரகுநந்தன். ஏங்க, தமாஸ் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? அவனே இப்பதான் வந்தான், அதுக்குள்ள நீங்க வேறு எதையாவது சொல்லிக்கிட்டு நான் மட்டும் வாய் திறந்து பேசிவிடக் கூடாதே. மகனை விட அம்மாவுக்கு தான் அதிக கோபம் வருது என்று சிரித்தவாறு ரகுநந்தன் மனைவி சுகாசினியின் தோளை செல்லமாக தட்ட கணவனின் கையை விலக்கிய சுகாசினி, என்னங்க பக்கத்துல பிள்ளைங்க என்று சினிங்கினான். அம்மாவை பார்த்து சிரித்தான் த்ரீலோக். சரிம்மா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்குள் போய் புகுந்து கொண்டான். நல்ல புள்ள என்று சொன்னபடி தனக்கு இருக்கும் வேலையை பார்க்க தொடங்கினாள் சுகாசினி. த்ரீலோக்கின் நினைவு முழுவதும் ரசிதாவே நிரம்பி இருந்தாள். அன்று ஆபரேஷன் தியேட்டரில் அவள் இருந்த கோலம் அவன் கண் முன்னே நிழலாடியது. செவ்வாழை மடல் போல வளவளப்பாக இருந்த ரசிதாவின் பகுதியில் கம்பி குத்தி கிழித்ததில் குருதி தோய்ந்தது, உறைந்து போய் கிடந்தது. மருந்தை தடவி உறைந்திருந்த ரத்தத்தை மெல்லிய பஞ்சால் த்ரீலோக் துடைத்துவிட்டு நோட்டமிட்ட போது கொஞ்சம் அவன் மனம் தடுமாறதான் செய்தது. இருந்தாலும்
தான் ஒரு என்பதை அவன் மறக்கவில்லை. அங்கே உணர்ச்சிகளுக்கு இடம் தராமல் ஒரு எந்திரம் போல் தனது கடமையை செய்து முடித்தான். இந்த காட்சி இன்றைக்கும் அவன் கண் முன்னால் நின்று நிழலாடியது. அந்த நினைவுக்கு திரை போட்டு விட்டு வைரமுத்துவின் கவிதைகளில் மூழ்கி கரைந்து போனான் த்ரீலோக். வீட்டில் கார் இருக்கிறது என்றாலும் மோட்டார் சைக்கிளில் செல்வது என்றால் த்ரீலோகிற்கு அதில் ஒரு அலாதி பிரியம். கார் தான் இருக்கிறதே, அதை எடுத்து போனால் என்ன என்று தாய் சுகாசினி கேட்டாலும், போமா தன்னந்தனியே ஏதோ பொய்க்கிறேன் என்று அம்மாவிடம் கெஞ்சுவான். கூண்டுக்குள் அடைத்த மாதிரி இருக்கு, கார் வேண்டாம், மோட்டார் சைக்கிள் போதும். என்னவோப்பா, அப்பா கேட்டா அதற்கும் நான் பொறுப்பல்ல, பிறகு உன் இஷ்டம். ஏமா இதுக்கே உம்முன்னு முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி கிட்ட கிட்ட வந்து மகன் கெஞ்சுவதை பார்த்து உடனே மனம் மாறிவிடுவாள் சுகாசினி. பத்திரமா பார்த்து போயிட்டு வரணும் என்று சொல்லி வழி அனுப்புவாள். இன்றைக்கு நண்பனை பார்க்க வேண்டும் என்று த்ரீலோக் தீர்மானித்திருந்தான். மோட்டார் சைக்கிளில் கிளம்ப தயாரானான். வானம் இருண்டுகிட்டு இருக்கு, மழை வரும் போல இருக்கே. இப்போ எங்க கிளம்புற? பிறகு போய்க்கலாமே, மகனிடம் சொன்னாள் சுகாசினி. இயற்கையும் மனிதர்களை மாதிரி நடிக்க கற்றுக்கொண்டு விட்டதுமா. ஏதோ ஒத்துக்கிட்ட மழை கொட்டுற மாதிரி கருத்த மேகங்கள் திரளும். அப்புறம் மாமியார் மருமகள் மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு விலக்கி போயிடும். த்ரீலோக் இப்படி சொன்னதும் சுகாசினி சிரித்து விட்டாள். எதுக்கு முடிச்சு போடுற? இதுல ஏன் மாமியார் மருமகளை வேறு வீணா வம்புக்கு இழுக்கிற? சரி, சீக்கிரமா வீடு வந்து சேர். மகனை வழி அனுப்பிவிட்டு திரும்பிய சுகாசினி முன் தடுப்பு சுவர் போல் வந்து நின்றார் ரகுநந்தன். எத்தனை நாளைக்கு தான் சொல்றது அவனை மோட்டார் சைக்கிளில் அனுப்பாதேன்னு? அவன் சொன்னா கேட்டாதானே? கேட்கலனா என்கிட்ட சொல்றது.